Hello viewers, welcome to JavaScript tutorials. இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது arrayயோட functions. So for each map, filter, reduce, slice, splice, sort, every sum இந்த function எல்லாம் எப்படி யூஸ் பண்றது, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். So இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு array வச்சிருக்கேன். இந்த arrayயை ஃபில் பண்ணலாம் ஒரு கண்டென்ட் போட்டு. இந்த array இருக்கு. இன்னொரு array கிரியேட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு டாட் இப்போ ஃபார் ஈச்னா என்னன்னு கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபார் ஈச் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து இந்த அரேல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ எலிமெண்ட்ஸ் தடவை அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் அந்த வேல்யூ வந்துட்டு அந்த எலிமெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் இங்கே ஏன்னு எடுத்துட்டேன்னா ஒவ்வொரு தடவை ஏ அப்படிங்கிறது 1, செகண்ட் டைம் வரும்போது 2, தேர்ட் அப்படின்னு ஒரு இதுக்கு ரிப்பீட் ஆகும். இது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஆச்சுன்னா அது ஆப்ஜெக்டாக கூட எடுத்துக்கும். இப்போது நான் இதை இப்படி பண்ணிட்டு எக்ஸ் டாட் புஷ்ஷில் ஒரு ஆப்ஜெக்ட் புஷ் பண்ண போகிறேன். நேம் வந்துட்டு நேம் ப்ளஸ் ஏ, அதே மாதிரி ஏஜ் ஏ இன்ட்டு 2 இப்படின்ட்டு ஏஜ் செட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ கன்சோலில் நேம் 1 ஏஜ் 2, நேம் 2 ஏஜ் 4, நேம் 3 ஏஜ் 6 இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் ஈச்ங்கிறது இந்த எலமெண்ட்டில் எவ்வளோ அந்த அரேல எவ்வளோ எலிமெண்ட் இருக்கோ அவ்வளோ தடவை லூப் ஆகும், அவ்வளோ தடையும் அது கால் ஆகும். இது அதே மாதிரி உங்களால் இந்த ஃபார் லூப் எழுதுகிற மாதிரி பிரேக் பண்ணுறதுக்கோ டக்குன்னு வெளியே வர்றதுக்கோ எல்லாம் முடியாது. நீங்கள் ஃபுல்லாக இது எழுதுனா தான் ஃபுல்லாக லூப் போயிட்டு தான் இருக்கும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷனாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிங்கன்னா அப்போ டக்குன்னு உங்களுக்கு இது வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த ஃபார் ஈச் அப்படிங்கிறது எந்த ஒரு அவுட்புட்டுமே கொடுக்காது. அது எப்படி பார்க்கலான்னா வேர் z ஈக்குவல் டு நீங்கள் போட்டுட்டு கன்சோல் எக்ஸ் மாதிரி கன்சோல் லாக் z போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா z வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா ஃபார் ஈச் வந்து எந்த ஒரு அவுட்புட்டுமே கொடுக்காது. இதே நீங்கள் அரேல வேறு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த அவுட்புட்டை கொடுக்கும். இது ஃபார் ஈச் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபில்டர். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஜெட்டுங்கிற எக்ஸுங்கிற அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் அரேல இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் இதில் வந்துட்டு யாரெல்லாம் வயசு 8 வயசு கீழே இருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் வந்துட்டு வேறு பிலோ 8 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் டாட் ஃபில்டர் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இந்த ஃபில்டர் வந்து ஒரு வேல்யூ உங்களுக்கு அவுட்புட்டாக ரிட்டனாக கொடுக்கும். ஸோ ஃபில்டரு அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான் எடுக்கும். ஒரு எலிமெண்ட்லேயும் லூப் ஆகும். ஃபார் ஈச் மாதிரியே தான் எல்லா எலிமெண்ட்லேயும் லூப் ஆகும். ஆனால் இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படிங்கிறத அதை பிரிண்ட் பண்ணணும். சிம்பிளாக நீங்கள் ட்ரூன்னு கொடுத்தா கூட ஓகே தான், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் இப்போது பிலோ 8ல் பார்க்கலாம். பிலோ 8ல் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா யூசர்ஸும் வந்திருக்காங்க. எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணதெல்லாம் வந்திருக்கு. இல்லை நீங்கள் சும்மா ஃபால்ஸ்னு கூட கொடுத்துக்கலாம். ஃபால்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எதுவுமே வராது, எம்டியாக இருக்கும். ஆனால் இது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கும், நீங்கள் எப்படி வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஏ டாட் ஏஜ் லெஸ் தென் 8ஆக இருந்தால் மட்டுமே ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ நேம் 1, நேம் 2, நேம் 3 3 பேருமே ஏஜ் வந்து 8 வயசு கீழே இருக்குது. ஸோ அதனால் இது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஃபார் ஈச் மாதிரி எல்லாத்துலேயும் லூப் ஆகும். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் எதையெல்லாம் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுதோ அது மட்டும்தான் உங்களுக்கு வெளியே கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இது வந்து ஷாலோ காப்பி தான். ஷாலோ காப்பி அப்படின்னா நான் இதில் போயிட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் உள்ள ஏஜை வந்துட்டு மாற்றுறேன், 26 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். இப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னா அது எக்ஸையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது இங்கே எக்ஸுங்கிறது நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 6 யூசர்ஸ் இருக்காங்க. இங்கே பிலோ 8ல் வந்து அதே யூசர்ஸை நம்ம ஷாலோ காப்பியாக எடுக்கிறோம், ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ நீங்கள் பிலோ 8ல் ஒரு வேல்யூ மாற்றினீங்கன்னா 26ன்னு அது வந்துட்டு எக்ஸ்லேயும் மாறும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது எதுவுமே டீப் காப்பி இல்லை, எல்லாமே ஷாலோ காப்பி தான். ஸோ அடுத்து நம்ம இதே வந்து மேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பிலோ 8 நம்ம எடுத்திருக்கோம்ல, இந்த பிலோ 8 எடுத்ததையே நியூ பிலோ 8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதையே நம்ம மேப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பிலோ 8 டாட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு மேப் அதே மாதிரி தான், ஃபார் ஈச் என்ன பண்ணுதோ அதே மாதிரி தான் எல்லா எலிமெண்ட்லேயும் லூப் ஆகும். ஆனால் இது ஒவ்வொரு தடவையும் புது இன்ஸ்டன்ஸாக கூட கொடுக்கலாம், இல்லைன்னா அதே இன்ஸ்டன்ஸை கூட கொடுக்கலாம். அது உங்களுக்கு பொறுத்தது. இப்போ நான் இதை வந்துட்டு சும்மா ஏனே கொடுக்குறேன், வேற ஒன்றுமே பண்ணல. இப்போ திரும்பவும் console.log
நியூ பிலோ 8 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸு, அப்புறம் பிலோ 8 யூசர்ஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே இன்னொரு பிலோ 8 யூசர்ஸ் இருக்குது. இப்போ நான் நியூ பிலோ 8 வந்து மாற்றுறேன். நியூ பிலோ 8ல் 0th எலிமெண்ட்டுக்கு திரும்பவும் அதே மாதிரி ஏஜ் 26னே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையும் 26 மாறுது. ஏன்னா இப்போ அந்த ரெஃபரன்ஸை நாங்கள் அப்படியே கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல நாம் அரே ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தேவை. ஏன்னா நம்ம இப்போ அதை மாற்றிருக்கோம். சிங்கிள் லைனில் எழுத முடியாது. ஸோ இப்போ ரிட்டர்ன் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் மாறும் 26 அப்படிங்கிறது. இந்த எலிமெண்ட் ஆகட்டும் இந்த எலிமெண்ட் ஆகட்டும் மாறல. ஏன்னா நான் இங்கே ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது அது ஒரு நியூ ரெஃபரன்ஸ், புது ரெஃபரன்ஸை கொடுக்குது, புது ஆப்ஜெக்ட் மெமரியை கொடுக்குது. அதனால நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இந்த இடத்துல இப்படி கூட பண்ணலாங்க. சும்மா ரிட்டர்ன் ஏன்னு போட்டு ஏ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஆனால் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் ஏஜை வந்து நான் மல்டிப்ளை பண்ணணும். ஏஜ் வந்து ஏஜாலேயே மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் டு ஏ டாட் ஏஜ் எப்படின்னு போட்டிங்கன்னா எல்லா ஏஜுமே டபுள் ஆகுது பார்த்தீங்களா. இங்கே 16 36 இந்த இது 8 அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பிலோ 8 மட்டும்தான் மாற்றிருக்கோம். அதையே நாங்கள் மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி மேப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே ரெஃபரன்ஸ் லூப்பில் போகும். லூப்பில் போயிட்டு ஒரு ஐட்டமையும் புது ஐட்டமாக நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஐட்டங்களோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் மாற்றிக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம். ஸோ மேப் அப்படிங்கிறது எப்போவுமே ரிட்டர்ன் பண்ணுறது அரேல எவ்வளோ எலிமெண்ட் இருக்கோ அவ்வளோ எலிமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பிலோ 8ல் இங்கே 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ 3 ஆப்ஜெக்ட் இங்கே கண்டிப்பாக இருக்கும் நியூ பிலோ 8ல். ஃபில்டரில் அப்படி இல்லை. ஃபில்டரில் இந்த அரேல பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் 6 எலிமெண்ட் இருக்குது. ஃபில்டர் ஆனால் 6ம் கொடுக்கலாம், இல்லைன்னா 0 கொடுக்கலாம். ஸோ 6 விட கம்மியாக கூட கொடுக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் 3 கொடுக்குது அவுட்புட்டு. ஃபாரிச் வந்து எந்த அவுட்புட்டுமே கொடுக்காது. இதுதான் இந்த 3 இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு எவ்ரி ஃபங்க்ஷன் இல்லைனா சம் ஃபங்க்ஷன். இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், ஒரு லாஜிக் எழுதியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு சிம்பிளாக செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? இப்போது இந்த இதில் வந்துட்டு 8 வயசு கீழே இருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன எழுதலாம்? பிலோ 8 டாட் லென்த். இந்த லென்த் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா கன்சோல் டாட் லாக் எஸ், ஆமாம் இருக்காங்க அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ், இது இந்த எஸ்ஸை கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணும்போது 8 வயசுக்கு கீழே யாராச்சும் இருக்காங்களா, அவங்களோட லென்த் இருக்குதான்னா ஆமாம் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இப்படி பண்ணாமல் இதே எக்ஸை வச்சுக்கிட்டே நம்ம டைரெக்டாக கூட பண்ணலாம். எக்ஸ் டாட் நம்ம வந்துட்டு இப்போது சம், ஏன்னா யாராச்சும் இருக்காங்களான்னு தான் பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போது சம்முன்னு சொல்லிட்டு இதையும் அதே மாதிரி ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு எகெயின் இந்த சம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கும், திரும்ப லூப் போகும், ஃபார் ஈச் லூப் தான். ஆனால் இந்த ஃபார் ஈச் லூப் ஒரு ஃபங்க்ஷனுமே ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். சம்மு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இந்த இவ்வளோ எலமெண்ட்டில் ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா சம்மு வந்து ட்ரூ ஆகும். அதே மாதிரி எவ்ரியில் வந்துட்டு எல்லா எலமெண்ட்டும் ட்ரூ கொடுத்தா மட்டுமே எவ்ரி வந்து ட்ரூ ஆகும். இப்போ ஏ டாட் ஏஜ் லெஸ் தென் 8. என்ன சொல்கிறேன்? இந்த எக்ஸில் ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டோட ஏஜ் வந்து 8க்கு கீழே இருக்கான்னு பாருன்னு சொல்கிறேன். ஆமாம், இது எஸ்ன்னு கொடுக்குது. எஸ், கரெக்ட். இதே வந்துட்டு எவ்ரின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே அப்படி அந்த இதை ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டுமே பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த கன்சோல் பிரிண்ட் ஆகலை, இஃப் கண்டிஷன் வந்து உள்ளே என்டர் ஆகலை. ஸோ எல்லாரோட வயசும் 8 இருந்தால் மட்டுமே இது பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. இதை நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணலாம்? ஃபில்டர் இதில் இதே இதுதான். நம்ம பிலோ 8ஓட லென்த்து should be equal to x ஓட லென்த். இந்த ரெண்டு லென்த் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எல்லாரோட வயசும் 8ன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே 8க்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபில்டர் பண்ணிக்கிறது வந்து 8 வயசுக்கு கீழே இருக்கிற ஆளுங்களை தான். ஸோ இங்கே நம்ம லென்த்து, சாரி இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. லென்த் கண்டுபிடிக்கும் போது ரெண்டு லென்த்தும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எல்லாருமே 8 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே இதை நீங்கள் சம் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம், இல்லைன்னா எவ்ரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூட எழுதிக்கலாம். சம்மு எவ்ரி அப்படிங்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது மேப் ஆச்சு, ஃபில்டர் ஆச்சு, சம்மு எவ்ரி ஆச்சு. ஓகே, அடுத்து ஸ்லைஸு ஸ்ப்ளைஸு இது என்னங்கிறத பார்த்துடலாம். ஸ்லைஸ் அப்படிங்கன்னா அந்த நேம் சொல்கிற மாதிரி அந்த பெரிய அரே எலிமெண்ட்டில் ஒரு சின்ன ஸ்லைஸ்
பீஸ் ஆஃப் இதை மட்டும் எடுக்கிறது தான் ஸ்லைஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வேறு யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் டாட் ஸ்லைஸ்ன்னு எடுக்கிறோம். எக்ஸ் டாட் ஸ்லைஸு ஃபஸ்ட்டு எந்த இண்டெக்ஸ்ல இருந்து எவ்வளோ பேரை தூக்கணும் அப்படிங்கிறத இது கேட்கும். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன்ல இருந்து 2 பேரை தூக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே console.log யூசர்ஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூசர்ஸ் வந்துட்டு எக்ஸ் 1லிருந்து 2 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 1ன்னா இங்கே பொசிஷன், செகண்ட் பொசிஷன். ஸோ அதனால நேம் 2, செகண்ட் பொசிஷன் வந்து 2 இருக்கு. ஸோ நேம் 2லிருந்து செகண்ட் பொசிஷன் வரைக்கும், அதாவது இங்கே 3 எலிமெண்ட். ஸோ அது ஒன்று மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுது. இதே நான் இங்கே 4ன்னு போட்டேன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகும். 2, 3, 4 3 பேரையும் அது எடுத்துக்குது. ஸோ ஸ்லைஸ் அப்படிங்கிறது எரேலிருந்து ஒரு சின்ன பகுதியை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ எக்ஸ் வந்து மாறலை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் இன்னுமே அப்படியே தான் இருக்குது. எக்ஸ் 1, 2, 3 எல்லாமே இருக்குது. இந்த யூசர்ஸ் அப்படிங்கிறதுல 1லிருந்து 4 எலிமெண்ட்டை மட்டும் இது எடுத்திருக்கு. அதே மாதிரி இதுவும் ஷாலோ காப்பி தான். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யூசர்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட ஏஜை 56ன்னு மாற்றினீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் மாறும். இங்கே 56ன்னு நான் போட்டிருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் 56ன்னு மாறுது. இங்கேயும் 56, இங்கேயும் 56, எல்லா இடத்துலையும் மாறும். ஏன்னா இது ஷாலோ காப்பி. ஷாலோ காப்பி அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா அது ரெஃபரன்ஸை மட்டும் கொடுக்குது அப்படிங்கிறது. இதே நீங்கள் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இல்லாமல், எக்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஸ்ட்ரிங்காவோ பூலியனாவோ நம்பராகவோ இருந்துச்சுன்னா அது வந்துட்டு டைரெக்டாக ரெஃபரன்ஸ் கொடுக்காம வேல்யூவே கொடுக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மாறும். இது ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிஹேவ் ஆகுது. ஸோ ஸ்லைஸ் இதை பண்ணும். இதே ஸ்ப்ளைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு பீப்புள்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ். இது ஸ்லைஸ் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் எடுக்குது. ஸ்ப்ளைஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எடுக்கும், எண்டிங் இண்டெக்ஸ் எடுக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் கூட எடுக்கும். அதான மேண்டேட்ரி இல்லை. இப்போது இவ்வளோ மட்டும் கொடுத்துருக்கோம் ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிறது. ஆனால் ஸ்ப்ளைஸில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது எக்ஸை கூட மாற்றும். இங்கே பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். console.log people. இப்போ பார்த்தீங்கன்னா people அப்படிங்கிறதுல நான் 0லேருந்து செகண்ட் பொசிஷன் வரைக்கும் எடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 0ன்னா இங்கே 1 and 2, ஏன்னா செகண்ட் பொசிஷன் வரைக்கும் மட்டும்தான். ஸோ 3யை வந்து அது எடுக்காது. ஸோ இங்கே 1 and 2 இங்கே வந்திருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாடிஃபை ஆயிருக்கு. இங்கே நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸில் வந்துட்டு 3, 4, 5, 6 மட்டுமே இருக்குது. ஸோ 1, 2 இங்கே போயிடுச்சு பீப்புளுக்குள்ளே. எக்ஸில் வந்துட்டு 3, 4, 5, 6 மட்டும் இருக்குது. ஸோ இது எக்ஸையும் மாடிஃபை பண்ணும். ஸ்லைஸ் வந்து எக்ஸை மாடிஃபை பண்ணாது. ஸ்ப்ளைஸ் வந்துட்டு எக்ஸோட கரண்ட் அரேயோட வேல்யூ கூட மாடிஃபை பண்ணும். அதே மாதிரி இது அவுட்புட் வந்து அதே ஸ்லைஸை தான் கொடுக்கும். ஆனால் இது வந்து மாடிஃபை பண்ணும். அதே மாதிரி இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். நீங்கள் இதுக்கப்புறம் என்ன வேணால் எலிமெண்ட் கூட போட்டுக்கலாங்க. இதில் இதுதான் போடணும் அதுதான் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ நேம் சொல்லிட்டு test1 கொடுக்கலாம். அதே மாதிரி நேம்னு சொல்லிட்டு test2ன்னு கூட கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 0லிருந்து செகண்ட் இருக்கிற எலிமெண்ட்டை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு பதிலாக இந்த எலிமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம். ஸோ இங்கே 0 to 2 அப்படிங்கிற இடத்துல test1, test2 வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. 2 தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். இதில் 2 தான் கொடுக்கணும் 3 தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் இந்த இடத்துல நான் வந்துட்டு இதை கூட கொடுத்துக்கலாம். நியூ பிலோ 8 இருக்குல்ல, இதை கூட இப்படி நான் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரேயோட அரேயாக அங்கே போகுது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே மேட்ரு. நீங்கள் கொமா கொடுத்து எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். ஸோ அது ஸ்ப்ளைஸ் பண்ணக்கூடியது. இதுதான் ஸ்லைஸ் வந்து ஒரு இது மட்டும் எடுக்கும். ஸோ ரெண்டுமே ஆனால் ஷாலோ காப்பி தான். ஸோ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ரெடியூஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ரெடியூஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்துட்டு ஒரு அரே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக. இந்த ரெடியூஸ் அப்படிங்கிறது
ஒரு இதுலேயும் லூப் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுமே லூப் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் தான். எந்த ஃபங்க்ஷன் லூப் ஆகாமலாம் இருக்காது. எல்லா எலமெண்ட்ஸும் லூப் ஆகும். ரெடியூஸ் அப்படிங்கிறது ஃபைனலாக ஒரு சிங்கிள் அவுட்புட் கொடுக்கும். ஆனால் அது ஒரு எலமெண்ட்டையும் பொறுத்து இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இருக்கிற எல்லா யூசர்ஸோட ஏஜ், டோட்டல் ஏஜ் என்னன்னு நாங்கள் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே பீப்புள் ஸ்ப்ளைஸ் ஆகுது, அதனால இங்கே ரிமூவ் ஆகும். இப்போதைக்கு 0,0ன்னு போட்டுக்கலாம். ஸோ யாருமே நாங்கள் ரிமூவ் பண்ணல. எக்ஸ் டாட் வேர் டோட்டல்னு போட்டுட்டு, இது நீங்கள் வேறு எந்த வகையிலாம் டோட்டல் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச்சில் கூட சும்மா ஒரு எலிமெண்ட் டோட்டல்னு க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபார் ஈச்லையும் அந்த சம்முன்னு சொல்லிட்டு சம் ஈக்குவல் டு ஏ டாட் ஏஜ் ப்ளஸ் சம் அப்படின்னு போட்டால் கூட அப்படி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை ஸோ ஃபார் ஈச் இந்த மாதிரி எந்த விஷயத்தை வேணால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நாங்கள் இப்போ ரெடியூஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் டாட் ரெடியூஸ். இந்த ரெடியூஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கும். எல்லாமே ஃபங்க்ஷன் எடுக்கக்கூடியது தான், நீங்கள் இங்கே அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இன்புட் நிறையா கொடுக்கலாம். இங்கே ஃபார் ஈச்லையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு எலிமெண்ட் கொடுக்குது, ப்ளஸ் உங்களுக்கு இண்டெக்ஸ் கொடுக்கும், ப்ளஸ் அந்த அரேவே கொடுக்கும். எல்லா ஃபங்க்ஷனுமே 3 இன்புட் எடுக்கக்கூடியது தான். மேப் கூட அப்படி தான், எலமெண்ட்டு, இண்டெக்ஸு, அரே. ஆனால் பை டிஃபால்ட்டு நீங்கள் வெறும் ஏ மட்டும் கொடுத்தீங்கன்னா அது அந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் மட்டும் எடுத்துக்கும். இங்கே ரெடியூஸ்லேயும் அக்யூமுலேட்டர்னு ஒன்று கொடுக்குங்க. அக்யூமுலேட்டர்னா மொத்தமாக வரக்கூடிய ஒரு விஷயம், ஃபைனலாக வரக்கூடிய உங்களுக்கு அவுட்புட் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும், சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு எலிமெண்ட்டும் போகிறது, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, அதை சேர்த்து வைக்கிறது, இதுதான் பண்ணும். அதே மாதிரி கரண்ட் வேல்யூ, ஸோ கரண்ட்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கடுத்து நீங்கள் போனீங்கன்னா இண்டெக்ஸ் கிடைக்கும், ஃபுல் அரே கிடைக்கும். இங்கே கொமா போட்டு இண்டெக்ஸ், ஃபுல் அரே இதெல்லாம் எடுக்கலாம். நம்மளுக்கு ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ அக்யூமுலேட்டர், இப்போ ஃபஸ்ட் அக்யூமுலேட்டர் என்ன எடுக்கும்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் தான் எடுக்கும், அரேயோட ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்துட்டு புது அரே எடுத்துக்கலாம், டின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6. இங்கே டி மேலே நாங்கள் அப்ளை பண்ணலாம். டி மேலே அப்ளை பண்ணிட்டு அக்யூமுலேட்டர் வந்து அக்யூமுலேட்டர் ப்ளஸ் கரண்ட் console.log total. ஓகே, என்னமோ ஒன்று குறையுது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 6 இதோட டோட்டல் வந்துட்டு 21 அப்படின்னு கரெக்டாக அது அவுட்புட் கொடுக்குது. இது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டு என்டர் ஆகும் 1ன்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட்டே அக்யூமுலேட்டரோட வேல்யூவே 1ஆக தான் இருக்கும். ஸோ இது 1ஆக இருக்கிறதுனால இதை 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் இதுன்னு தான் போகும். ஸோ ஒவ்வொரு தடவை போகும்போதும் இப்போ செகண்ட் இதுக்கு லூப் போகும். ஃபஸ்ட் அக்யூமுலேட்டரோட வேல்யூ வந்து 1, ஸோ 1 ப்ளஸ் கரண்ட் வந்து 2, ஸோ 3. அந்த 3யை வந்து திரும்ப அக்யூமுலேட்டருக்கு இதுவே செட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணதோ அதுதான் அக்யூமுலேட்டராக இருக்கும், கரண்ட் அக்யூமுலேட்டராக இருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட் தாண்டி தாண்டி போகும்போது. ஸோ இப்போ இது 3 கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அக்யூமுலேட்டர் வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட்டுக்கு போகும். ஸோ அக்யூமுலேட்டரோட கரண்ட் வேல்யூ 3 ப்ளஸ் கரண்ட்டோட வேல்யூ 3 தான். ஸோ 3 + 3 6. அதுதான் இப்போதைக்கு அக்யூமுலேட்டரோட வேல்யூ. ஸோ 6. நெக்ஸ்ட் எலிமெண்ட் போனீங்கன்னா 6 + 4 10. அந்த 10 அப்படியே செட் ஆகிட்டு இப்படியே வந்துட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது லூப்பில் எடுக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வந்துட்டு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 100ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லூப்பில் கன்சிடர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அக்யூமுலேட்டரோட வேல்யூ 100ன்னு சொல்கிறீங்க. எடுத்தோடனே அக்யூமுலேட்டரோட வேல்யூ 100. ஸோ அது 100ஆக இருக்கிறதுனால அடுத்து வந்துட்டு நம்ம 100 + 1, 100 + 101 + 2, அப்புறம் 103 + 3, அப்புறம் 106 + 3, இந்த மாதிரி லூப் போயிட்டே இருக்கும். இது நாங்கள் ஒன்று பண்ணக்கூடியது. டோட்டல் இந்த மாதிரி பண்ணலாம். ரெடியூஸ் வந்து இதுதான் பண்ணும். இது வெறும் சம்மு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறதுக்கானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் ஒரு அரேயை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்கு, ஆப்ஜெக்ட் அரேயாக மாற்றுறதுக்கு, இந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு கூட நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எக்ஸ் டாட் ரெடியூஸ், இந்த எக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இது ஒரு அரே ஆப்ஜெக்டாக இருக்குது. அரே ஆப்ஜெக்ட்லேயே இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது. இப்போ நாங்கள் இதை வந்துட்டு ஒரு அக்யூமுலேட்டர் எடுத்துக்கலாம். கரண்ட் வேல்யூ சீனு மட்டும் எடுத்துக்கலாம் போதும். இங்கே இது ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகுது. அதே மாதிரி ஸ்டார்டிங் வந்துட்டு இது அரேயாக இருக்கிறத நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றலாம்.
வேர் ரிசல்ட்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கலாம். இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். console.log result. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகுது, இந்த ரெடியூஸ் வந்துட்டு அரேலிருந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் கொடுக்க போகுது. ஸோ accumulator of current dot name is equal to current dot age. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் accumulator. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அரேலிருந்து. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லையும் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அந்த நேம்னு எடுத்திருக்கேன். ஸோ நேம் 1 வேல்யூ வந்துட்டு 4 அந்த ஏஜ் கொடுத்துருக்கு. நேம் 2 அதோட வேல்யூ வந்து 56. நேம் 3 இந்த மாதிரி இதை கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் வந்து ஆனால் சிம்பிளாக இதை தான் பண்ணக்கூடியது. நீங்கள் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலாம். ஸ்டார்டிங் வேல்யூ அரேயோட வேல்யூவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இனிஷியல் வேல்யூ கொடுக்கலன்னா அக்யூமுலேட்டரோட இனிஷியல் வேல்யூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும். இனிஷியல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அக்யூமுலேட்டர் இனிஷியல் வேல்யூ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் செட் ஆகும். அதே மாதிரி லூப் போயிட்டே இருக்கும். அடுத்து நீங்கள் கடைசியாக நாங்கள் பார்க்க போகிறது சார்ட்டிங் ஃபங்க்ஷன். சார்ட்டிங் ஃபங்க்ஷன் அந்த பேரே சொல்கிற மாதிரி சிம்பிளாகவே சார்ட் பண்ணக்கூடியது தான். இதுக்கு நம்ம திரும்ப இந்த டி இருக்கு இல்லைங்களா, இந்த டியவே எடுத்துக்கலாம். சும்மா நடுவில் வேற ஒரு எலிமெண்ட்ஸை போடலாம். ஸோ ஏதோ ஒரு நம்பர் போட்டிருக்கோம் நம்ம. இப்போ வேர் சார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு டி டாட் சார்ட். இந்த சார்ட் கூட ஒரு ஃபங்க்ஷன் தாங்க எடுக்கும். ஸோ இங்கே வந்துட்டு சும்மா நம்ம சார்ட்னு கொடுத்துருக்கோம், எதுவுமே பண்ணலை. ஃபங்க்ஷனும் எடுக்கும் அது. ஆனால் இப்போது எதுவுமே பண்ணாமல் இது என்ன அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். console.log sorted அவுட்புட் வந்து sorted. இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 1 3 34 345 4. ஆனால் இங்கே இருக்கிறது மாறி இருக்குது. அதை வேணால் கவனிக்கலாம் நீங்கள். ஃபஸ்ட்டு 1 அதுக்கடுத்து 3 அதுக்கடுத்து 34 என்னமோ ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் அது கரெக்டாக சார்ட்டட் ஆர்டரில் இல்லை நம்பர் வந்துட்டு. ஏன்னா இது ஸ்ட்ரிங் சார்ட்டிங் பண்ணுது. எப்போவுமே கன்வர்ஷன் ஸ்ட்ரிங்குக்கு பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கிலேருந்து ஸ்ட்ரிங் சார்ட்டிங் தான் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூவில் வந்து 1 தான் ஆல்ஃபா ஆஸ்கி வேல்யூவில் 1ஓட வேல்யூ வந்து கம்மியானது. ஸோ 1 ஃபஸ்ட் வருது. அதுக்கடுத்து 3 அதுக்கடுத்து தான் 34. ஏன்னா 3 கூட சேர்ந்து 4ம் வருது. ஸோ அதுக்கடுத்து 345 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 445 ஃபஸ்ட் கேரக்டர் எடுக்கும். ரெண்டுமே ஃபஸ்ட் கேரக்டர் மேட்ச் ஆச்சுன்னா அப்புறம் செகண்ட் கேரக்டருக்கு போகும். அந்த மாதிரி தான் இது பண்ணும். ஸோ 5 6 7 இந்த மாதிரி தான் பண்ணியிருக்குது. கரெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. இது ஆஸ்கி கேரக்டர்ஸை சார்ட் பண்ணியிருக்கு. இது ஃபங்க்ஷனும் எடுக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து கம்பேரேட்டர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 2 வேல்யூ எடுக்கும். அதாவது எப்போவுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த 2 இது பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 2 பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 2 பாஸ் ஆகும். இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த ஃபங்க்ஷனில். இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒன்றா 0 ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், இல்லை ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். இந்த 3 கேட்டகரி தான். 0னா நியூட்ரல், பாசிட்டிவ்னா மேலே, நெகட்டிவ்னா கீழே. ஸோ இப்போ நான் a மைனஸ் பின்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக சார்ட் ஆகி வந்துடுது. 1 3 4 5 6 34 45 46 எல்லாமே வருது. இது என்ன பண்ணும், இப்போ 1ம் இதுவும் சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும். இது வந்து நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக இருக்கிறதுனால 1 வந்து இதே இடத்துல வைக்கும். 345 மேலே தூக்கி போடும். நெக்ஸ்ட் 345 344 34 கம்பேர் பண்ணும், மைனஸ் எடுக்கும். அப்போ வந்து 34 வந்து பாசிட்டிவாக இருக்கும். சாரி, ரிசல்ட் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். அதனால 34 தூக்கி இந்த பக்கம் போட்டு 345 தூக்கி மேலே போட்டுரும். ஸோ 34 ஃபஸ்ட் இங்கே வரும், அடுத்து 344 போகும். இந்த மாதிரி இது லூப்ஸ் எடுத்து 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 ஃபுல்லாக செட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்கும். ஸோ இப்படி பண்ணிக்கலாம் நீங்கள். இதை நீங்கள் ரிவர்ஸில் பண்ணணும்னா பி மைனஸ் ஏன்னு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பெருசுலேருந்து சின்னதுக்கு வருது சார்ட்டிங். ஸோ இந்த சார்ட்டிங்கை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் கூட போடலாம், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கூட போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் எக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் எடுத்துக்கிட்டு எக்ஸில் வந்துட்டு ஏ டாட் ஏஜ் மைனஸ் பி டாட் ஏஜ், ஏஜ் வாரியாக நான் இப்போ இங்கே பிரிக்கிறேன். ஸோ இங்கே ஏஜ் 4 8 10 12 இந்த மாதிரி போகுது. இதை நான் ரிவர்ஸ் கூட பண்ணிக்கலாம். பி அதுக்கடுத்து இங்கே ஏன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 56 36 இந்த மாதிரி கூட வரும். ஸோ சார்ட்டிங் நீங்கள் எப்படி வேணால் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் எழுதலாம், இங்கே உள்ள வேறு வேறு கண்டிஷன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ நான் வந்து டே டு டே லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது மட்டும்தான். இதை தவிர வேறு ஏதாச்சும் காமனாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா கான்கேட்டினேட் பண்ணுறது, ஃபைன் பண்ணுறது, இண்டெக்ஸ் ஃபைன் பண்ணுறது,
இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கக்கூடியது தான். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு தெரிஞ்சிருது இது ஸ்பெஷலானது இருக்குன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.